ॐ गणनान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमः। गोसूक्तम्। ॐ आगावो अग्मन्नुत भद्रमक्रन् सीदन्तु गोष्ठेरनयन्त्वस्मे प्रजावते पुरुरूपा इह स्युः इन्द्राय पूर्वीरुषसो दुहानाः इन्द्रो यज्वने पृणते च शिक्षति उपेददाति न स्वमुषायति भूयो भूयो रगिमिदस्य वर्धयन् अभिन्ने किल्ले निदधाति देवयुं न दानशन्ति न दभाति तस्करः नैना अभित्रो व्यतिराददशति देवागुंश्च याभिर्यजते दधाति च जोगिताभिः स च ते कोपतिः सह न ता अर्वारेणुककाटो अश्नुते न सगस्कृतत्रमुपयन्ति ता अभीम् उर्गायमभयन्तस्य ता अनु गावो मर्त्यस्य विचरन्ति यज्वनः गावो भगो गाव इन्द्रो मे अच्छात् गाव सोमस्य प्रथमस्य भक्षः इमाया गाव सजनास इन्द्रः इच्छामि धृता मनसा चितीन्द्रम् यूयं गावो मेधयता कृशञ्चित् अश्लीलं चित्कृणुता सुप्रतीकं भद्रं गृहं कृणुत भद्रवाचः बृहद्वो वय उच्यते सभासु प्रजावते सूयवसगुं वृषन्तीः शुद्धा अपसु पाने पिबन्तीः मावस्तेन ईशतमागशगुंसः परिवोहेति रुद्रस्य वृञ्ज्यात् उपेदमुपपच्चनम् आसुघोषुपपृच्छ्यताम् उपशभस्य रेतसि उपेन्द्र तवा वीर्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओं श्री गुरुभ्यो नमः। हरिः ओं। நீதி சதகம். நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாடல் 5. ஃபர்ஸ்ட் பிரேயர் வர்ஸ். कालात्यनवच्छिन्ननन्द चिन्मात्रमूर्तये स्वानुभूत्येकमानाय नमः शान्ताय तेजसे. 5வது பாடல். यदा किञ्चिज्ञोऽहं द्विप इव मतान्तः समभवम् तथा सर्वज्ञोऽस्मीत्यभवत वलिप्तं मम मनः. यदा किञ्चित् किञ्चिद्भूतजन सकाशादवगतं तथा मूर्खोऽस्मीति ज्वर इव मदो मे व्यपगतः. அடுத்தது படிச்சிடலாம். 6வது பாடல். तृष्णां चिन्ति भज क्षमां जगिमदं पापे रतिं मा कृताः सत्यं ब्रूह्यनुयाहि साधु पदवीं सेवस्य विद्वज्वनं मान्यान्मानय विद्विषोऽप्यनुनय प्रच्छादय स्वान् गुणान् कीर्तिं पालय दुःखिते गुरु दयामेत सतां चेष्टितम्. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாடல்ல 5வது பாடல். அதுல என்ன ஒரு விசாரம்ங்கிறத பார்த்துட்டு நம்ம வேர்டு பை வேர்டிங் போலாம். கர்வம் அப்படிங்கறத பத்தி அவர் சொல்றாரு. பகவான் பகவத்கீதையில சொன்ன அதே கருத்துக்கள் தான். அமானித்வம் மதம்பித்வம்
சாந்தி. அதே இதுதான் இவர் ஆரம்பிக்கிறாரு, கர்வம். இப்போ கர்வம்ங்கிற ஒரு பண்பு எப்படி ஃபர்ஸ்ட் நமக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி கர்வம், யாருமே நம்ம கர்வமா இருக்குன்னு நினைச்சலாம் அந்த கர்வம் உள்ள வர்றதில்லை, நாம திறந்துட்டு வர்றதில்லை, தானா அது வருது. ஏன் அப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப நாம ஒரு செயலை செய்யறோம் அப்படிங்கும்போது, நான் இதை செய்தேன், நான் இதை பண்ணினேன் அப்படிங்கிற அந்த உணர்வுல தான் நீங்க செய்யவே ஆரம்பிப்பீங்க. நான் இதை செஞ்சேன், நான் இதை எழுதினேன், நான் இதை படிச்சேன், நான் பாடினேன், நான் கத்துக்கிட்டேன், எதா இருந்தாலுமே நான் செய்தேன் அப்படிங்கும் போது இந்த சரீரம் மேல ஒரு அபிமானம் கொண்டுதான் நம்ம எல்லாருமே அதுலதான் ஆரம்பிக்கிறோம். அந்த அகங்காரத்தில் நின்றுதான் நம்ம கத்துக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப கண்டிப்பா நான் இதை கற்கிறேன்னு சொல்லும் போது அந்த அகங்காரத்தில் நின்று கற்க ஆரம்பிப்பதனால் என்ன நடக்கும், கொஞ்சம் கற்றவுடன் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், we will compare, நேச்சராவே மற்றவங்க அப்படியே பார்ப்போம், சைட்ல கம்பேர் வித் அதர்ஸ் பண்ணும்போது அவங்க கத்துக்காதவங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், ஐ நோ மோர், அவங்களோட எனக்கு நிறைய தெரியும், என்னோட ஃபேமிலி இருக்கிறவங்களோட எனக்கு பகவத்கீதை நான் படிக்கிறேன், எனக்கு எல்லா விஷயங்கள் தெரியும், எங்க வீட்டுக்கு எல்லாம் தெரியாது அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் உள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்புறம் அடுத்து வீட்டை பார்க்க ஆரம்பிப்போம், அடுத்து சொசைட்டி பார்க்கும்போது இவங்கெல்லாம் இப்படி கிரேடேட் பண்ணிடுவோம், இவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியாது, நாம கத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது கர்வம் தானாக வேதாந்த வகுப்புகளிலேயே கர்வம் வரும். ஃபர்ஸ்ட் அது வராம படிக்க முடியாது, எனக்கு கர்வமே இல்லைன்னா அது புரியலன்னு அர்த்தம். கர்வம் வரும், அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர எனக்கு கர்வமே வரக்கூடாதுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் நம்மள வேதாந்த வகுப்பு, நீங்க மற்றவங்களே விட்டுருங்க, நம்மளையே நம்ம பார்த்துக்கலாம். வேதாந்த வகுப்புகள் நீங்க வரும்போதே நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் புலம்பும் போது நமக்கு அது கொஞ்சம் ஈஸியா தோடும் போதே நாம மேலே ஏறிட்டோம் போது கண்டிப்பாக கர்வம் வந்துதான் தீரும். அதை வந்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து எப்படி விடுபடுவதுன்னு சிந்திச்சுத்தான் விடுபட முடியுமே தவிர சுபாவமாகவே எனக்கு கர்வம் இல்லை என்று யாராலும் கூற முடியாது. வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள இருக்கேன், நம்ம அந்த அகங்காரத்தில் நின்றுதானே கத்துக்கிறோம். நான் இதை கற்கிறேன், நான் இதை எழுதுறேன், நான் இதை படிக்கிறேங்கிற இடத்துல நின்றுதானே நம்ம பண்றோம். இப்ப பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கர்வம்ங்கிறது வந்துடும். இப்ப எதுல கர்வம்ங்கிறது நம்ம சொல்லி தேவையில்லை, இருந்தாலும் 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில பேத்துக்கு படிப்பு மெரிட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு என்ன ஆயிருது, அந்த வயசுல பிடிச்ச கர்வம் அவனை கடைசி வரைக்கும் அது இழுத்துட்டு போயிருது. அந்த இன்டெலெக்சுவல் கேலிபர் நல்ல ஹைக்கு இருக்கும் போது அவங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கர்வத்தில் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சில பேர் தொழில் பண்ணி பணம் பார்த்துடுறோம், பிசினஸ். சில பேர் வேலை, ஒயிட் காலர் ஜாப் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை, புகழோடு கூடிய ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய போஸ்ட், அந்த மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குலாம் கர்வம் வந்துதான் தீரும். வந்ததுக்கு அப்புறம் அதை ஒர்க் அவுட் பண்ணி அதுல இருந்து விடுபடணுமே தவிர வராமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதை ஒர்க் அவுட் பண்ணாம அதிலிருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்பு கிடையாது. வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, வந்ததுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி அது தீக்கிலினாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்பு இல்லை. இறக்குற வரைக்கும் அந்த நோய் அது கர்வம்ங்கிறது ஒரு நோய், மனதில் வருகின்ற ஒரு நோய், அதுல பீடிக்கப்பட்டுதான் அவன் வாழ்ந்தாகணும். சில பேர் பாருங்க பக்தங்கிறதுலே கர்வம், இணையாட்ட கோயிலுக்கு போன ஆள் இல்லை, இணையாட்ட பூஜை பண்ணதுக்கு ஆள் இல்லை, இணையாட்ட அப்படி பண்ணது இப்படி, பக்தி மார்க்கத்திலே கர்வம். சில பேர் பாருங்க இன்னும் அதை விட பியூட்டி வேல்யூஸ் வச்சிருப்பாங்க. என்னது, ஒரு பொறுமையா இருக்கிற ஒரு வேல்யூ, ஒரு கோபப்படாத ஒரு தன்மை, அது ஒரு கரெக்டா செலவு பண்ற ஒரு குணம். இதுல என்ன பண்ணிரு சில பேருக்கு கர்வம். நான் பொறுமையா இருப்பேங்கிறதுல ஒரு கர்வம், நான் பொய் பேச மாட்டேங்கிறதுல ஒரு கர்வம். அட்டாடா, பொய் பேசாம இருக்கணுங்கிறது இது, ஆனா நான் பொய் பேச மாட்டேங்கிறதுல ஒரு கர்வம். இதெல்லாம் வந்துதான் தீரும். ஒரு தவத்தை பண்றோம், சத்தியத்தை ஃபாலோ பண்ணி பேசுறோம் அப்படின்னா பிகினிங்ல அந்த கர்வம் வந்துதான் தீரணும். ஆனா அந்த கர்வம் பூஸ்ட் ஆகாம பாத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல குழந்தைகள் வளர்க்கும் போது உள்டாவா வளர்த்துறோம், கர்வத்தை பூஸ்ட் பண்ணி விடுறோம். ஒரு சின்ன வந்ததுன்னா உலகமே பார், நீ பார் எப்படிப்பட்டவன், அந்த கர்வத்தை பூஸ்ட் பண்ணி விடுறதுனாலதான் அது ஃபியூச்சர்ல ஒரு சின்ன தோல்வியையோ ஏமாற்றத்தையோ அதனால ஏத்துக்க முடியாததுக்கு காரணம் சிறு வயதில் அதனுடைய கர்வத்தை பூஸ்ட் பண்ணி விட்டதுதான். அது ஒரு சைட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்குங்க. அந்த தப்ப பேரண்ட்ஸ் பண்ணிடக்கூடாது. என்ன சாதிச்சாலும் வெரி குட், அதோட உலகத்துக்கு காமிச்சு பெருமைப்பட பழக்க கூடாது. ஏன்னா அதனால பாதிக்கப்படுறது நீங்க இல்லை, அவன்
ஃபியூச்சர்ல he don't know how to face the problems, he don't know how to face the என்ன சொல்றது ஒரு நெகட்டிவிட்டி எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு அவனுக்கு தெரியாமல் போய்விடும். சில பேர்த்துக்கு பாருங்க பெரிய அவங்க தாத்தா பாட்டியில பெரிய ஸ்பிரிச்சுவலா இருந்துக்கலாம், தாத்தா மாமா அவங்களுடைய பரம்பரையில சில பேர்த்துக்கு கர்வம், சில பேர்த்துக்கு உடல் அழகா இருந்துட்டா போதும் அந்த கர்வத்திலே ஒரு வழி ஆயிடுறாங்க. சில பேர்த்துக்கு பணம், அரசியல், செல்வாக்கு, அரசியல் பலம், சொத்து சொல்லிக்கிட்டே போலாம். ரொம்ப எல்லாத்த விட ஏதாவது சுவாமிதான் சொல்லுவார், மற்ற எல்லா கர்வம் பாத்தீங்கன்னா பணம் போனா அந்த பணத்து மேல இருக்கிற கர்வம் போயிடும், சொத்து நம்மளை விட்டு போச்சுன்னு வச்சுங்களேன் சொத்து மேல இருக்கிற கர்வம் கூட போயிடும். ஆனா இந்த வித்யா மூலியமாக வருகிற கர்வம் இருக்குதே, ஏன்னா வித்யா உங்களை விட்டு போகாது, ஒரு அறிவு உங்களை விட்டு போறது இல்ல, கர்வமும் அவனை விட்டு போறக்கு வாய்ப்பு இல்லை. இப்பதான் கர்வம் வருது. இப்ப இந்த கர்வத்தினால என்னென்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். கர்வம் தானே வச்சுட்டு போனா என்னங்க, ஒரு சாக்லேட் மாதிரி நம்மளோட வச்சுக்கிட்டா என்னன்னா அதனால வருகிற பிரச்சனை என்ன அப்பதான் தெரியும். ஏன்னா இதெல்லாம் ஆசுரி சம்பத்துவோம், இது வைக்கக்கூடாத குணங்கள். பணிவுங்கிறது தெய்வீ சம்பத்து, நாம தவம் இருந்து பெறக்கூடிய குணம் பணிவு. கர்வம்ங்கிறது ஆசுரி, அது அசுர குணம், அது நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பணம் இருந்தா எனக்கு அப்படிதான் கர்வம் இருக்குங்கிறது அது விதண்டாவாதம். பணம் இருந்தா கர்வம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. கர்வம் இருந்தால் இப்ப பார்த்தது என்ன, ஏன் கர்வம் வந்தேதான் தீரும், எந்தெந்த இடத்துல வரும்னு பார்த்தோம், ஒரு உதாரணங்கள் தான் கொடுக்க முடிஞ்சது. அடுத்தது இது என்ன பண்ணுது, ஒருத்தனுக்கு கர்வம் வந்துட்டா வச்சுட்டு போறானுங்களா என்னங்க பண்ணுதுன்னா உடனே என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, நம்மளை விட மேல இருக்கிறவங்களை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா பொறாமை நூல் பிடிச்சுக்கிட்டு வரும். கர்வம் எனக்கு இருக்குன்னா அவங்க கூட ட்வின் பிரதர் கூடவே யாரு வருவா, ஏன்னா நான் தான் பெருசுங்கும் போது நம்மளை விட பெருசு பார்க்கும்போது என்ன ஆகும், ஏன்னா நம்மளை விட எந்த விஷயத்தையும் நம்மளை விட 4 பேர் எச்சா இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை பார்க்கும்போது பொறாமை, மனதில் ஒரு வலி, பிரஷர், டென்ஷன். அடுத்தது நம்மளை விட கீழே இருக்கிறவங்களை பார்க்கும்போது உதாசீனம், அவங்கள மதிக்காமல் போற தன்மை கூடவே வரும். கர்வம் அது 2 வரும். நான் ஒரு ஸ்டாண்ட் நின்றுக்க வேண்டியது உலகத்தையும் அந்த கண்ணுல தான் பாக்குறது. இப்ப எனக்கு சொத்து இருக்கு, ஒரு 10 ஏக்கரா இருக்குன்னா எனக்கு மேல இருக்கிற 15 ஏக்கரா காரணையில ஒரு மாதிரி பாக்குறது. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், என்னை விட கீழே இருக்கலாம் 2 ஏக்கரா தானே 3 ஏக்கர், அப்ப என்ன அவங்களை உதாசீனப்படுத்துறோம். நம்மளை விட அதிகமா ஒரு 15 ஏக்கரா 20 ஏக்கரா இருக்குன்னா அவனை பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், பொறாமை. 2ம் நம்மளுடைய மன அமைதியை கெடுக்கும். நீங்க மன அமைதி வேணும் வேணும்னு தேடிக்கிட்டு இந்த கர்வத்தை உள்ள வச்சுக்கிட்டு how can you have a happy life? You cannot have a happy life. டெஃபினட்டா கர்வம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு விடாது. ஏன், ஒண்ணு என்ன பொறாமை, இன்னொன்னு என்ன உதாசீனம், மத்தவங்களை மதிக்காத ஒரு புத்தி. 2ம் மியூட் பண்ணிப்பா அனுஸ்ரீ, மியூட் பண்ணிக்கப்பா. ஓகே, தேங்க்யூ. சோ நம்மளை விட பெரியவங்களை கர்வம்ங்கிறது ஏன் நம்ம வச்சிருக்க கூடாதுன்னா, ஒண்ணு அடுத்த ஃபர்ஸ்ட் குணம் பொறாமை, அடுத்தது மத்தவங்களை உதாசீனம் பண்ற புத்தி வந்துரும். ஏங்க அதெல்லாம் பண்ணுன என்னன்னா யூ cannot have a happy life. டெஃபினட்டா பொறாம உள்ள வந்துருச்சு வச்சுக்கலாம், யூ cannot have a happy life. சோ கர்ப்பத்தை நம்ம என்ன பண்ணணும், தொலைச்சாகணும். அது பாருங்க வந்துதான் தீரும். அதை எப்படி போக்குறது அப்படிங்கிற வழியை வேதாந்தம் வந்தா மட்டும்தான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். அது வரும், இட்ஸ் நார்மல். நமக்கு மட்டும் வந்துருச்சேன்னு கவலைப்படாதீங்க, அது எல்லாத்துக்கும் வரும். அதை வெளிப்படுத்தாம நீ இருந்திருக்கலாம், அது உள்ள அமைஞ்சிருக்கிற ஒளிஞ்சிட்டு இருக்கிற பூனைக்குட்டி மாதிரி, அது எப்ப வேணாலும் வெளிவரலாம். சோ அதை என்ன பண்ணணும், அந்த ஏரியாவை இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒர்க் அவுட் பண்ணி எப்படி கர்வத்திலிருந்து விடுபடுவது. அப்புறம் பாருங்க, இந்த கர்வம் இருக்கும்போது எதையும் கத்துக்க முடியாது. ஏன்னா நான் தான் பெரிய ஆளாச்சா, கீழே இறங்கி கார்ல போயிட்டு இருக்கிறோம், எங்க வழி கேளுங்க, கார் விட்டு கீழே இறங்க என்னது கர்வம். நான் எப்பேற்பட்டால் நான் போய் ரோட்ல வழி கேட்டேன்னா அவன் என்ன நினைப்பான், அந்த ஆள் யாருன்னே நமக்கு தெரியாது, நம்ம அந்த வேலை போறோம். அவன் பொண்டாட்டி திட்டுனது நான் தான் சொல்லுவேன், அவன் பொண்டாட்டி திட்டுனது நினைச்சிட்டு போயிட்டு இருப்பான். நீங்க வழி கேட்டீங்கன்னா இப்படி போங்கன்ட்டு அவன் திருப்பி அவன் பொண்டாட்டி தான் நினைக்க போறான். எப்படி நீங்க உங்களுக்கு மரியாதை குறைவா அவன் நினைச்சிருவான்னு கவலைப்பட்டுக்கிட்டு எத்தனை போராட்டம். இதெல்லாம் தாங்க மோகம்னு பேரு. புத்தியில் வருகின்ற மோகம் என்னது, அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான், இவன் கார்ல போறான், இவன் வெள்ளை ஜொலியமா போறான், இவனுக்கு தடம் கூட தெரியான்னு அவன் நினைச்சிருவானா. இதெல்லாம் என்னது, புத்தியில் வந்த ஒரு நோய். இதெல்லாம் மோகம்னு பேரு, இதுதான் மோகம் பேரு. உண்மையில் அவன் அப்படித்தான் நினைச்சாலும் அதுல என்ன வரப்போகுது நமக்கு, அவனுக்கு அதுக்கு நமக்கு அவனுக்கு தொடர்பு அந்த நிமிஷத்தோட கல்லுட்டு நாம எங்கேயோ போய் வாழ போறான், அவன் எங்கேயோ வாழ போறான், என்ன தொடர்பு நமக்கு வரப்போகுது. சோ இதெல்லாம் தான் என்னது, மோகத்துல கொண்டு போய் கர்வம் விடும், எதையும் கற்றுக்கொள்வதற்கு விடாது.
எதா இருந்தாலும் எனக்கு தெரியும்ட்டா நீங்க எப்பவுமே என்ன இருக்கணும், தெரியாது தெரியாது நம்ம கத்துக்கணுங்கிற புத்தி இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ஒன்ன கத்துக்க முடியும். எனக்கு எல்லாம் தெரியும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. கடைசி என்னது, மன நிம்மதியோ ஒரு அறிவையோ பெற முடியாது. என்ன பண்ணி ஆகணும், நம்ம கர்வத்தை நீக்கித்தான் ஆக வேண்டும். எப்படி நீக்கிறது, அதுக்கு தான் சொன்னது வேதாந்தம். இறைவனை தவிர வேற யாருமே அதற்குண்டான வழியை, ஏன்னா மனதை படைத்தவன் இறைவன். அந்த மனதிற்கு வருகின்ற ஒரு நோய் கர்வம், அதை நீக்குவதற்கு அந்த கம்பெனி ப்ரொடியூசர்கிட்ட போனா எப்படி கார் டாடா கார் டாடா கம்பெனிக்கு போய் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிறோமோ, அதை போல மனதை இறைவன் படைத்திருக்கிறார். அவரே தான் இதுக்கு வழியும் சொல்லி வச்சிருக்கார். கர்வம் வரும், அதை போக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவதுங்க அந்த கர்வம் போக்குறதுங்கிறது 2 ஸ்டெப்ல நடைபெறும். ஒரு 50% ஒரு நிலையிலும் 100% இன்னொரு நிலையிலும் வரும். அதுக்கு பேர் ஆபேட்சிக்க ஆத்தியந்திகன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 50% அந்த கர்வத்தை முதல்ல என்ன பண்ணணும், நான் கர்வத்திலிருந்து வெளிவரணும், முதல்ல முடிவு வரணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எனக்கு கர்வம் இந்த விஷயத்துல இருக்கு. அவங்களுக்கு தெரியும், வெளியில தெரியாது, நமக்கு தெரியும். சில பேர் 2 பையன் பெத்துட்டாவே நான் பையன் பெத்தவெல்லாம் கர்வத்தில் உட்காந்துருக்காங்க. யார் யார் எந்தெந்த கர்வத்தில் இருக்காங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. அவங்கவுங்களுக்குள்ளதான் தெரியும் எதுல நாம கர்வமா இருக்குன்னு கண்டுபிடிச்சு முதல்ல என்ன தெரியணும், அதுல இருந்து நான் வெளியில வரணும்னு முதல்ல முடிவு பண்ணணும். அப்புறம் தான் சாஸ்திரம் உங்களுக்குள்ள வேலையை செய்ய போகுது. ரெண்டாவது அந்த 50% எப்ப வரும்னா, அந்த சாதனைகளை, இறைவனை பற்றிய சாத்தியம் என்பது இறைவனை பற்றி அறிதல், அதற்குண்டான சாதனங்களை நீங்க பயன்படுத்த யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே கர்வம் குறைய ஆரம்பித்து விடும். வேற எது நீங்க தனியா போய் ரூம் போட்டு யோசனை பண்ணி கர்வத்திலிருந்து விடுபட முடியாது. ஏன் கர்மயோகம் எடுத்துக்கங்க, சாதனம் எது இறைவனை பற்றி அறிவதற்கு எப்படிங்க கர்வம் போகிறதுக்கு எப்படி சாதனம் உதவுதுன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். கர்மயோகத்தை எடுத்துக்கலாம், அது ஈஸியான சாதனம், உங்களுக்கு புரிஞ்ச சாதனமா இருக்கிறதுனால. கர்மயோகத்தின் மூலியமாக கர்வம் போகுமானா கண்டிப்பா 50% தான், நாட் 100%, 50% சாதனத்தின் மூலியமாக கர்வம் போகும். எப்படி, இப்போ நமக்கு எது என்கிட்ட இருக்கிற ஒரு திறமையினால எனக்கு வந்த கர்வம்னா என்ன புரியுங்க, இட் இஸ் given to me by பகவான். அது என்னுடையது அல்ல, என்னுடைய புண்ணியத்தினுடைய கணக்கு வச்சு இறைவனுக்கு சொந்தமானது. அந்த திறமை என்பது இறைவனுக்கு சொந்தமானது. எங்கிட்ட இருக்கிற புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவர் இந்த ஜென்மத்துல இந்த சரீரத்தில் இது அனுபவிச்சுக்கிற ஆசா அனுபவின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காரு. இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நான் அது அனுபவிச்சுக்க முடியும். சரீரம் போனதுக்கு அப்புறம் அந்த திறமை எல்லாம் என்ன மண்ணோடு மண்ணாக போய்விடும். அப்படிங்கும் போது நமக்கு கர்வம் வருவதற்கு வாய்ப்பு குறைச்சுக்கலாம். ஏன்னா அது given to me by பகவான். இறைவனை உள்ள கொண்டு வராமல் கர்வத்திலிருந்து விடுபட முடியாது. எத்தனாயிரம் கவுன்சிலிங் போடுங்க, அதெல்லாம் வெறும் மெக்கானிக்கலா இருக்கும். இந்த ஒரு இறை தத்துவத்தை உள்ள கொண்டு வந்தோம்னா தான் கர்வத்திலிருந்து நாம், அது பாருங்க 50% தான் விடுபட முடியும். எதன் மூலியமாக, சாதனங்களை நீங்க பயன்படுத்தும் போதே கர்வத்திலிருந்து 50% விடுபட்டு, நீங்க தனியால முயற்சி பண்ண வேண்டாம். நீங்க இந்த கர்மயோகம் பண்ண அது தானா கிடைக்கும். அடுத்தது 100% கர்வத்திலிருந்து விடுபடுவது இறைவனை பற்றிய ஞானம் தான். உங்களுக்கு 100% மனதில் இருக்கிற கர்வத்தை தொலைக்கக்கூடிய ஒரே அது ஆயுதம் இறைவனை பற்றிய அறிவு. ஏன், இங்க இருப்பது அனைத்தும் இறைவன் போது எங்கிட்ட இருக்கிற சிறப்பு, நான் ஒரு தனியா ஆள் கிடையாது. இங்க இருப்பது அனைத்தும் இறைவனும் போது, இங்க பாக்குற அனைத்து வெளிப்பாடுகளும் இறைவனும் போது, நீங்க பாக்குற உனக்கு கொடுக்குற அத்தனை திறமையும் யாருன்னு தெரியும், இறைவனது. அப்படிங்கும் போது 100% கர்வத்திலிருந்து விடுபட முடியும். ஃபர்ஸ்ட் கர்வம் ஏன் வருது, அது வந்துதான் ஆகும்னு பார்த்தோம். அது எந்தெந்த இடத்துல வருது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அது என்னென்ன, அது ஏன் நம்ம அதுல இருந்து விடுபடணும்னு பார்த்தோம். விடுபடுவதற்குண்டான வழி 2. ஃபர்ஸ்ட் முதல்ல முயற்சி, நான் விடுபடணும்னு நினைக்கணும். 2வது சாதனங்களை நீங்க பயன்படுத்த, வேதாந்த வகுப்புகளுக்குள்ள நீங்க சாதனத்தை பயன்படுத்தவே 50% ஆபேட்சிக்க நிவர்த்தி கிடைச்சிடும். ஆத்தியந்திக்க நிவர்த்தி, டோட்டல் நிவர்த்தி ஆத்ம ஞானேன ஏவ. வேற வழியில கர்வத்தை நாம் விட்டு தொலைக்க முடியாது. நீங்க பாருங்க, பெரிய பெரிய வித்வான்ல அந்த கர்வத்திலேயே அழிஞ்சிருவாங்க. ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும், ஒரு வோக்கல் ஆகட்டும், அவங்களுக்கு அது இருக்கிறோம்னு தெரியாது, அது நம்மளை பாதிக்குதுன்னு தெரியாது. உயிர் விடுற வரைக்கும் அந்த கர்வத்திலே நின்று என்ன ஆயிடுறாங்க, முடிஞ்சதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பர்திருஹரி பர்ஃபெக்ட். அது ஏன் நான் வேதாந்த வகுப்புகள் படிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வித்யா கர்வம்
மெயினாக எல்லாத்துக்கும் ஒரு நோய் மாதிரி பிடிச்சிடும். ஏன்னா அது நான் கற்றுக்கிறேன், நான் பகவத்கீதை கற்றுக்கிறேன், நான் இன்னைக்கு நீதி சதகம் கற்றுக்கிறேன் போது மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்கள கற்றுக்கலிங் போது கர்வம் தானாக வரும். அதனால முக்கியமாக அந்த ஸ்லோகத்தை செலக்ட் பண்ணி நம்ம சுவாமிஜி போட்டிருக்காரு. இப்போ வேர்டு பை மீனிங் பார்க்கலாம். 5வது பாடலுக்கு உண்டான வேர்டு பை மீனிங். அகம் நான், யதா எப்பொழுது, கிஞ்சித் நக அப்படின்னா கொஞ்சம் கற்ற உடனேயே. நான் சொன்னதுடைய நான் விளக்கமா சொல்லிட்டேன். வேர்டு பை மீனிங் அதே தான். கொஞ்சமா நான் கற்ற உடனேயே. நீங்க வேதாந்த வகுப்புகளையே எடுத்துக்கங்க, நல்லா புரியும். கொஞ்சம் நான் கற்ற உடனேயே என்ன நடக்குது? ஏன்னா வேதாந்தங்கிறது ஒரு கடல். நீங்க அது கடலுங்கிறது எவ்வளவு நமக்கு தெரியாது. அந்த ஒரு சொட்டுக்கு அரை சொட்டுக்கு கால் சொட்டு தான் என்ன ஆரம்பிச்சிருப்போம், அப்பதான் ஆரம்பிச்சிருப்போம். கஜைவ யானையை போல் மதாந்தக கர்வத்தினால் என்ன ஆயிட்டு? அந்த கணான்னா குருடன் அர்த்தம். குருடன் ஆகிவிட்டே. கொஞ்சம் கத்த உடனேயே யானையை போல கர்வம்னா மதம் வந்துருச்சு எனக்கு. மதம்ங்கிறது கர்வத்துக்கு சமஸ்கிருதத்துல ஒரு வேர்டு, அதனால ஒரு மதம்ங்கிறது யானை கனெக்ட் பண்றாரு. அதை போல நான் என்ன ஆயிட்டேன்? ஆகிவிட்டேன். ததா அப்பொழுது என்ன நான் நினைச்சேன்? அந்த கர்வம் வந்தோடனே நான் என்ன நினைச்சேன்? சர்வஜ்ஞோஸ்மி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் அறிந்து விட்டேன், எல்லாத்தையும் அறிந்தவன் நான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவேன். கர்வம் வந்த வேற என்ன பண்ண போறோம்? எல்லாம் எனக்கு தெரியும். கர்வம்ங்கிற உணர்வோட வழிபாடு என்னது? எல்லாம் எனக்கு தெரியும். சோ மம எனது மனக மனஸ் அவலித்தம் கர்வம் அடைந்ததாக அபவத்து. எப்ப நீ எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்க, எந்த ஃபீல்டு வேணா எடுத்துக்கலாம், எந்த ஃபீல்ட்லயும் எனக்கு எல்லாம் தெரியும் எப்ப நீ நினைக்கிறியோ அப்போ உனக்குள்ள கர்வம் வந்துருச்சுன்னு அர்த்தம். தட் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் கர்வம் உங்க மனசுல. ஏங்க கர்வம் வந்துருச்சா இல்லையா எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுங்கிற சொல்லி கொடுக்குறாரு. எப்போ மனசுக்குள்ள இதுல எல்லாம் எனக்கு தெரியும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இதுல எனக்கு எல்லாம் தெரியும். சமையலே எடுத்துக்கலாம், எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இன்னும் தெரியாம இருக்கலாம். ஆனா என்ன நினைப்பு வந்துடும்? எனக்கு எல்லாம் தெரியும்னு உங்க மனசுக்குள்ள எண்ணம் வந்தால் எதனோட வெளிப்பாடு? உள்ள கர்வம்ங்கிற பூச்சாண்டி உள்ள உட்கார்ந்துட்டான்னு அர்த்தம். ஏதா எப்பொழுது, எப்போ உங்களுக்கு இது தீரும்? இந்த கர்வம்ங்கிறது வந்தாச்சு. ஏதா எப்பொழுது புதஜன சகாசாத்து, புதஜனக அறிவுடைய வித்வான்களுடைய சகவாசம், ஒரு இந்த வேதாந்த வகுப்புகள் கேட்கிற அந்த யாரு அவங்களோட ஒரு சகவாசம் ஏற்படும் போது, வேதாந்தம் கற்றுக்கொள்கின்ற அவர்களோடு சொல்லிக் கொடுக்கிற அவங்களோடு ஒரு சகவாசம், ஒரு தொடர்பு, ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படும் பொழுது கிஞ்சித் கிஞ்சித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவகதம் அறிவு கிடைத்ததோ, அப்ப கொஞ்சம் கொஞ்சம் அறிவு கிடைக்க கிடைக்க வேதாந்த வகுப்புகளுக்கு உங்களுக்கு அதனோட அறிவு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக போகத்தான் அப்போது ததா அப்பொழுது என்ன ஆகும்? மூர்க்கோஸ்மி, நான் ஒரு முட்டாள்ங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். இப்ப கர்வம்ங்கிற நோய் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு முட்டாளு நாம முட்டாளுங்கிறது எப்பதான் தெரியும்? வேதாந்த வகுப்புகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த சரீரத்தில் எடுத்து வச்சிருக்கிற பஜகோவிந்தத்துல பார்த்தேன். மூடமதே, என்னென்ன மூடமதே? இல்லாதது இருக்கிற மாதிரி, இருக்கிறது இல்லாத மாதிரி வாக்குற மனமே, பொய்யை உண்மை என்று, உண்மையை பொய் என்று நினைக்கின்ற மனமே, தேவையில்லாத காலத்தை செலவு பண்ணி தேவையற்ற விஷயத்தில் காலத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிற மனமே, அதாவது எதுக்கு காலத்தை கொடுக்கணுமோ அதை கொடுக்காத மனமே, இதெல்லாம் என்னது? முட்டாள் மனம். முட்டாள் என்று உண்மை எனக்கு நினைவு ஏற்பட்டு ஜுவரக இவ அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் வேதாந்த வகுப்புகளுடைய கம்யூனிகேஷன் வந்தோன்ன எப்படி டேப்லெட் போட்டேன்னா காய்ச்சல் போகுதோ அதை போல ஜுவரக இவ ஜுரம் போன்று என்னுடைய மதம் கர்வம் மதக மதம் வியபகதக துளைந்து விட்டது. வேதாந்த வகுப்புகளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன தெரியும்? கர்வம்னு ஒண்ணு நமக்கு இருக்குது. ஏன்னா அது மறைஞ்சிருக்கும், தெரியாது. அது இது கர்வமானவோ நமக்கு தெரிஞ்சிருக்காது, அது உள்ள இருக்கும். அப்பதான் என்ன பண்ணுவா வேதாந்தம் நமக்கு என்ன பண்ணும்? ஓபன் பண்ணி காமிக்கே, இந்த இடத்துல உனக்கு கர்வம் இருக்கு, எப்படி இதுல எனக்கு எல்லாம் தெரியும் எப்ப எதுல நினைக்கிறியோ உனக்கு கர்வம் வந்துருச்சு. அப்ப அந்த கர்வத்தினால் இருக்கிற கஷ்ட நஷ்டம்லாம் சொல்லி அதுல இருந்து விடுபடுவதற்குண்டான டெக்னிக்கலா சொல்லி கொடுக்கும் போதுதான் அவன் கர்வத்திலிருந்து விடுபட முடியும். வேற வழி ஏதாவது இருக்குதான்னு கேட்டா வேற வழி கிடையாது. கர்வத்திலிருந்து விடுபடுவதற்கு வேற வழி கிடையாது. இதுதான் இந்த 5வது ஸ்லோகத்துடைய அர்த்தம். ஏன்னா வேதாந்த வகுப்புகள் வந்ததுக்கு அப்புறம் என்ன புரியும்? இதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணி இருந்திருக்கோம்?
ஒரு சத்புருஷானாம் சத் சங்கம் ஏற்பட்டதற்கு பிறகு, சத்புருஷானாம் சங்கம் ஏற்பட்டதற்கு அப்புறம் என்ன தெரிய ஆரம்பிக்கும்? இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு. இப்ப அதுக்கு முன்னால நம்ம என்ன நினைச்சிருப்போம்? நான் ஒரு ஸ்பிரிச்சுவல், நான் மெடிடேஷன் பண்றேன், நான் விரதம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் வரலட்சுமி நோம்பு கும்பிடுறேன், நான் ஏகாதசி விரதம் இருக்கிறேன், நான் சகஸ்ரநாம பாராயணம் பண்றேன், நான் சதுர்த்தி விரதம் இருக்கு. இதெல்லாம் தவறு இல்லைங்க. அதுல என்ன இருக்கும்? அதுவே நிறைவு அப்படிங்கிற ஒரு மனம் வந்திருக்கும். இதெல்லாம் பண்றேன் போதும். அப்புறம்தான் தெரியும் இதெல்லாம் சாதனம். இறைவனை அறிவதற்கு இதெல்லாம் என்னது? வரலட்சுமி விரதம், ஏகாதசி விரதம், இதெல்லாம் என்னது? சாதனம். கோயிலுக்கு போறது என்னது? சாதனம். கல்யாணம் பண்ணிக்கிறது என்னது? சாதனம். குழந்தை பெற்றுக்கிறது என்னது? சாதனம். அப்படிங்கிறது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய நாம நினைச்சிட்டு இருந்து முட்டாள்தனம்ங்கிறது அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். வந்ததுக்கு அப்புறம் முதல்ல அது புரியும். ஓ, இது சாதனம், இதை வச்சு நம்ம அடைய வேண்டியது சாத்தியம் வேறதோ. அதற்காகத்தான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-5 மாதமாய் வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டிங்கிறது அப்பதான் தெரியும். அப்புறம் தான் நம்ம எதுக்கு முயற்சி பண்ணுவோம்? சரி, இறைவனை பற்றிய ஞானம், ஞானத்தை பெறணும்னு அடுத்த கண்டிஷன் போடும். உனக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் வேணும்? என்னென்ன வேணும்? விவேகம், வைராகியம். இதை பெறுவதற்கு முயற்சி செய்ய ஆரம்பிப்போம். மன அடக்கம், இந்திரிய அடக்கம், பதஞ்சலி யோகம் சூத்திரத்தைப்படி மனதை தெளிவுபடுத்து, ஒழுங்குபடுத்து எல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் தெரியும் நான் இவ்வளவு நாள இப்படி இருந்தேன்னு, ஒரு முட்டாளான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்று. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கர்வம் அப்பவே என்ன ஆகும்? போக கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். சோ என்னிடம் இருக்கின்ற திறமையும் புகழும் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது. என்னுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி அவர் கொடுத்திருக்கிறார். அது இருக்கிற வரைக்கும் நான் அனுபவிச்சுக்கலாம். திருப்பி போகும்போது everything should be returned with thanks. எது எனக்கு சொந்தம் இல்லை, everything should be returned with thanks to பகவான். கொடுத்துட்டம் போயாகணும். எதை நீங்க கொண்டு போக போறீங்க? சோ எதுவும் என்னது அல்ல. எந்த திறமையா இருந்தாலும் அது என்னது கிடையாதுங்க போது நீங்க அந்த கர்வத்திலிருந்து விடுபடலாம். விடுபட்டோம்னா தான் பொறாமையும் உதாசீன குணமும் நம்மை அண்டாது எதையும் கற்றுக்கொள்ள முடியும். கர்வம் இருக்கிறவனால எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த பாடம் அதுல மீனிங் பார்க்கலாம். அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா ஒரு பெரியோருடைய நடத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் வரிசையா ஒன்னொன்னா வேர்டு மீனிங் பார்த்துட்டே வரலாம். இது பெரியோர் அப்படின்னா நாம நினைச்சிட்டு இருக்கிற பெரியோர் யாரு? அவங்கள சொல்லிக்கணும். என்னது? 13 லட்சத்துக்கு வாட்சு, இல்ல அப்படித்தான் பேர் வருது. 13 லட்சத்துக்கு வாட்சு, 3 கோடிக்கு காரு, 10 கோடி, 3 கோடி கம்மி, 10 கோடிக்கு காரு, எத்தனை சைபர் தெரியாத கோடி அளவு சொத்து. இதெல்லாம் பெரியவர்கள் அல்ல. முதல்ல அதை நெகேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பேர் பெரியவர்கள் அல்ல. பெரியவர்கள் என்றால் சாஸ்திரம் சொல்றது ஃபர்ஸ்ட் தர்மத்திற்கு உட்பட்டு வாழ்பவன் பெரியவன். ஃபர்ஸ்ட் அதுதான் கண்டிஷன். தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்துக்கலாம். அவன் சைக்கிளோட போலாம், ஆனா அவன் பெரியவன், தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்பவன். அடுத்தது நல்ல பண்புகளை கொண்டவன், தெய்வீ சம்பத்து, நல்ல நற்பண்புகளை கொண்டவன் தான் என்னது? பெரியவன். அவனுக்கு உண்டான குணங்களை பத்தி தான் இங்க பர்திருஹரி நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒரு பெரியவன்னா அவன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது. இது பெரியவனுக்கு அது என்ன இருக்கலாம்? சுபாவமாயிருக்கும். அதை பார்த்து கத்து நாம என்ன பண்ணிக்கணும்? பழக்கத்திற்கு இந்த பழக்கங்களை கொண்டு வரணும். சுபாவமாக அது பெரியவருக்கு இருக்கும். ஆனா நீ அதை பழகி தவமாக செய்து பெற்று கொள்ள வேண்டும். சுபாவமாக எல்லா வரணுங்கிற கண்டிஷன் கிடையாது. தவமாக இருந்து பெற்று கொள்ள வேண்டும். எது எது பெரியோருடைய குணமோ அதை பார்த்து நம்ம கத்துக்கணுங்கிறாரு. அவரே சொல்லிடுறார் எது எது பெரியோருடைய குணம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாரு? திருஷ்ணாம். திருஷ்ணாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருஷ்ணாம் சிந்த அப்படின்னா ஆசை இல்லாமல் இருத்தல், பேராசை அல்லது துராசைன்னு சொல்லுவோம். துராசைனா மோசமான விஷயத்துக்கு ஆசைப்படுறது. நல்ல விஷயத்துக்கு ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல. துர் ஆசை, மோசமான விஷயத்துக்கு ஆசை. அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஏக்கம். சில விஷயங்களுக்கு நம்ம ஏக்கப்படுவது தவறு. அது என்ன பண்ணக்கூடாது? துராசை என்ன பண்ணணும்? சிந்தினா கட் பண்ணியிருப்பாங்க. பேராசை, மனதில் தோன்றுகின்ற தவறான ஆசைகளை வெட்டி இருக்க வேண்டும். ஒரு பெரியவருடைய குணம் என்ன? வெட்டி இருப்பார்கள் அப்படி எடுத்துக்கலாம். சிந்தி அப்படின்னா அவங்க துராசை பட மாட்டார்கள். தவறான விஷயங்களுக்கு ஆசை பட மாட்டாதவன் எவனோ அவன்தான் பெரியவன் நீங்க எடுத்துக்கலாம். அவன் தான் பெரியவனுக்கு உண்டான டெபினிஷன். ஃபர்ஸ்ட் டெபினிஷன் தவறான விஷயங்களுக்கு ஆசை படாதவன்.
ஏன் தவறான விஷயங்களுக்கு? தவறான விஷயம்னா என்னது? அது ஆசுரி சம்பத்து, என்ன சொல்றது, நற்பண்புகள் அல்லாத வேற விஷயங்களுக்கு அவன் ஆசைப்பட மாட்டான். அதை என்ன சொல்றது, அதை நறுக்கி விடுப்பான், வெட்டி விடுப்பான், மனதிலிருந்து வெட்டி இருப்பான். அந்த ஏக்கம் எது? துராசைக்கு ஏக்கப்படாதவன். அது ஃபர்ஸ்ட் அர்த்தம். அந்த மாதிரி மோசமான ஆசைகளில் இருந்து அவன் பெரியவன்கிறவன் வெட்டி விட்டு இருப்பான். ரெண்டாவது என்ன சொல்றாரு? பஜ க்ஷமா, பொறுமை. பொறுமையை க்ஷமாம்னா பெரு, பஜன பெருன்னு அர்த்தங்க. பஜ மீன்ஸ் பெரு, க்ஷமாம்னா பொறுமை. பொறுமையை பெற வேண்டும். இது பெரியவனுடைய ஒரு நல்ல குணம். பொறுமையாக இருக்கணும். எப்போ? இப்ப கிளாஸ் கேட்கும்போது எல்லாரும் பொறுமையா உட்காந்து நானும் சொல்றேன், நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. இது அல்ல பொறுமை. கஷ்ட காலத்தில், தர்மத்திற்கு ஒரு சங்கடம் வருகின்ற காலத்தில், ஒரு கஷ்ட காலத்தில் அந்த சூழ்நிலையை அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை தாங்க பொறுமை. முதல்ல பொறுமைக்கு டெஃபினிஷன், கஷ்ட காலத்தில் அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிற அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை. அப்படின்னா உள்ள பிரஷர் ஏறிட்டு அப்படியே கம்முன்னு பல்ல இருக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் பொறுமை இல்லைங்க. சுபாவமாக உள்ள நாம் டிஸ்டர்ப் ஆக கூடாது. எப்படிங்க? ஒரு அந்த ஆட்டிடியூட். கஷ்டங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வது என்பது மனதினுடைய ஒரு பாவம். அது எப்படி வரும்? ஒரு ஞானம் இருக்கணும், அப்போ வந்துடும். கஷ்டம் வரும்போது என்ன சிரி அப்படின்னா எப்படி சிரிக்கிறது? கஷ்ட காலத்துல சிரினா எப்படி சிரிக்க முடியுமா? சிரிக்க முடியாது. என்ன வேணும் அதுக்கு? ஒரு ஞானம். அந்த அறிவு உள்ள இருந்தால் கஷ்ட காலத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பொறுமையாக இருப்போம். சிரிக்காட்டி பரவாயில்ல. அக்செப்டன்ஸ் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் இன் யுவர் மைண்ட். அக்செப்டன்ஸ் மீன்ஸ் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் இன் யுவர் மைண்ட். அதுக்கு பேர் தாங்க பொறுமை. கையை காலை அடிச்சு பொட்டாட்டம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற பேர் பொறுமை அல்ல. உள்ள கொதிச்சுட்டு இருக்கும், ஆனா வாயடைக்கு உட்கார்ந்து இருப்போம். அதுக்கு பேர் பொறுமை அல்ல. அது ஹார்ட் அட்டாக்ல கொண்டு கூட போகுது. அதுக்கு பேர் பொறுமை அல்ல. என்ன அறிவு இருக்கணும்னா, ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அதை சம்பாதித்தது நான், என்னுடைய புண்ணிய பாப்பம் இப்ப பழுத்துருச்சு. அதுக்கு அந்தந்த நேரத்துக்கு எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படிங்கும் போது ஏற்றுக்கொள்வோம். யாரையும் குறை சொல்ற புத்தி போயிரும். என் கஷ்டத்துக்கு அவங்கதான் காரணம், ஏற்றுக்கொள்ள முடியாது. என் கஷ்டத்துக்கு இவங்கதான் காரணம். ஐயோ, இத்தனை சாமி கும்பிட்டனே, இந்த கடவுள் வந்து இங்க காப்பாத்தலையே, இத்தனை வழிபாடு பண்ணனே, இந்த கடவுள் வந்து என்னை காப்பாத்தலையேனா நம்ம பண்ண பாவத்தை கடவுள் என்ன பண்ண முடியும்? கஷ்டத்தை கொடுத்துதான் கழிச்சாகணும். சோ முதல்ல அக்செப்டன்ஸ். எப்படி? இந்த ஞானம். இந்த கஷ்டத்தை சம்பாதித்தது நானே. எப்பங்க? போன ஜென்மத்திலயோ எப்பவோ நான் செய்த பாவம் இப்ப எனக்கு கஷ்டமா வந்திருக்கு. அப்படிங்கும் போது அந்த புலம்புறதை விட்டுட்டு எங்க தெரியுங்களா போவோம்? எப்படி இதுல இருந்து மீண்டு வருவது? இறைவனோட அனுகிரகத்தை பெறுவது எப்படி? எப்படி நாம பெற்று இறைவனோட முயற்சியும் செய்யணும், என்னுடைய அனுகிரகத்தையும் பண்ணி கஷ்டத்திலிருந்து எப்படி விடுபடுவதுன்னு மட்டும்தான் நினைக்கலாமே தவிர உட்கார்ந்து கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. சோ அது பொறுமைங்கிறது அந்த பெரியவனுடைய சுபாவமாக அமைந்திருக்கும். பெரியோர்கள் இப்படித்தான் இருக்கணும், அல்லது நான் பெரியோர் ஆகணும்னா இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன்தான் பெரியவன். சொத்து படைத்தவன், கார்ல போறவன் பெரியவன் கிடையாது. சாஸ்திரம் எந்த இடத்துலயும் ஒத்துக்காது. ஃபர்ஸ்ட் சொன்னது துராசை, துர்ஆசை. கிருஷ்ணானா ஏக்கம் சொல்லுவோங்க. அந்த வேர்டு புத்திர ஏஷனா திரயம்னு சொல்லுவோம். ஏஷனா திரயம்னா பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து துராசை கிடையாது. எது? புத்திரனை வேணும்னு நினைக்கிற ஒரு ஆசை, ஒரு லோகத்துக்கு போகணுங்கிற ஆசை, அதெல்லாம் துராசை கிடையாது. அதெல்லாம் ஏஷனா திரயம் சொல்லுவோம். புத்திரம், வித்தம், பணம், லோகம். செத்ததுக்கு அப்புறம் நான் வேற லோகம் போகணும், இப்படிங்கிறது 3 ஏஷனா திரயம்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து துராசை கிடையாது. அது நம்ம வேணும்னா பெற்றுக்கலாம், வாங்கிக்கலாம், தவறு இல்லை. மற்றவங்களை எந்த விதத்தில் நம்ம தொந்தரவு பண்றது இல்லை. துராசைங்கிறது மற்றவர்களை கஷ்டம் கொடுத்து அதுல ஒரு லாபத்தை பெறுவதுதான் துராசை. அதுல இல்லாம இருக்கணும். ரெண்டாவது பொறுமை. ஒரு கவிதா மியூட் பண்ணிக்குவா. இன்னொரு கவிதா. ஓகே கவிதா, கவிதா மியூட் பண்ணுப்பா. ஓகே, அடுத்தது 3வது குணம் எது? ஜகி மதம். இது நான் முதலே பார்த்துட்டேன். மதம்னா என்னது? கர்வம். திருப்பி இந்த ஸ்லோகத்துல போடுறாரு. என்ன கர்வத்தை பத்தி இங்கேயும் சொல்றாரு. மதத்தை என்ன பண்ண? கர்வத்தை வெல்ல வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? உள்ள இருக்கும், இல்லாதப்ப ஏங்க வெற்றி கொள்ளணும்னு சொல்றாரு. ஜகிங்கிறவரை என்ன சொல்லுது? கர்வம் உனக்குள்ள வந்திருக்கும், அது வாழ்க்கை வாழும் போதே உள்ள வந்துடும், அதை நீ வெற்றி கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஏன் திருப்பி ஏன் சொல்றாரு பாத்தீங்கன்னா, 13வது அத்தியாயத்துல ஒரு 7வது ஸ்லோகத்திலிருந்து பகவான் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ஆரம்பிச்சிருப்பார். 7லிருந்து 11 வரைக்கும்
ஒரு நல்ல குணங்களை சொல்லிட்டு ஞானம் இதி புரோக்தம் பார். இந்த குணங்கள்லாம் ஒருத்தனுக்கு இருந்தா அவன் ஞானத்தை அடைவதற்கு வெகு தூரத்தில் இல்லை பார். அமானித்வம் மதம்பித்வம் அகிம்சா சாந்தி ஆர்ஜவம் ஆச்சாரியோ உபசமனம் சௌச்சம் ஸ்தைரியம் வினிகிரகன் வரும் அந்த ஸ்லோகம். அந்த மாதிரி இது வந்து என்ன பண்ண என்ன சொன்னாரு, அந்த மதத்தை என்ன பண்ண கர்வத்தை அவரு ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அமானித்துவம் தான் ஆரம்பிப்பார். மதம் இல்லாமல் இருத்தல், கர்வம் ஃபர்ஸ்ட். ஏன்னா அது இருந்துன்னு வச்சுக்கலாம், மற்ற எல்லா கெட்ட குணங்களையும் கொண்டாந்து விட்டுரும். அதனால ஃபர்ஸ்ட் திருப்பி என்ன சொல்ற ரிப்பீட் பண்றாரு, ஜகி மதம், கர்வத்தை நீ வெற்றிகொள். இது நம்ம டீட்டெயிலா போன ஸ்லோகத்திலே பார்த்ததுனால அடுத்தது போலாம். அடுத்தது பாப்பே ரதி மா கிருத்தாகா. பாப்பே ரதி மா கிருத்தாக, பாப்ப காரியத்தை செய்வதில் உற்சாகம் காட்டாதே. பாப்ப காரியம் செய்துதான் எனக்கு ஒரு பணம் வருது, புகழ் வருது, சொத்து வருது, பெருமை வருதுன்னா அதுல உற்சாகத்தை காட்டாதே. பாப்பத்தை செஞ்சு அது அந்த செயலை எப்படியாவது பணம் பெறுவதற்காக பாப்பத்தை செய்து விடலாம், எப்படியாவது புகழ் பெற வேண்டும் என்பதற்காக பாப்பத்தை செய்யணும்னு பாப்ப காரியத்தில் ஈடுபடக்கூடாது. யாருடைய சுபாவம்? பெரியோன் என்றால் அவன் எந்த அடிச்சு போட்டாலும் பாப்ப காரியத்தில் ஈடுபட மாட்டான். ஏன் வந்து பாப்ப காரியத்தில் அவன் ஈடுபடுகிறான்னா அறியாமை. என்ன அறிவு இருக்கணும்? நான் இப்ப பாப்ப செஞ்சேன்னா இப்பத்திக்கு எனக்கு நன்மை கிடைக்கலாம், ஆனா அக்கௌண்ட்ல என்ன ரெஜிஸ்டர் ஆயிரும், நான் அதை துக்கமாகத்தான் கழித்தாக வேண்டும். இறைவனோட கோர்ட்ல யாரும் தப்பிக்க முடியாது. சாமிக்கு அபிஷேகம் பண்ற, கோயில் கட்டுறங்கிற வேலையெல்லாம் இறைவனோட கோர்ட்டில் வேலைக்காகாது. செஞ்ச பாபத்தை துக்கமாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதிர்ஷ்ட பலன். புண்ணியம் செஞ்சா நன்மை சுகமாக அனுபவிக்கலாம். இது இறைவனோட சட்டம், இதை மீற முடியாது. அதனால ஐயோ எனக்கு துக்கம் வேண்டாம்ங்கிற அந்த அறிவு இருக்கும் போது பாப்பத்தை யாரும் செய்ய மாட்டோம். அந்த அறிவு இல்லாதவர்கள் தான் பாப்பத்தை செய்கிறார்கள். சோ பெரியவன் பெரியோன் என்று மற்றவர்களால் போற்றப்படுவன் இந்த பாப்ப செயல்களை செய்ய மாட்டான். அது எனது பாப்பே ரதி. அதுல ஒரு ரதி வேற, அது ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடாது. மா கிருத்தாக. அடுத்தது அஞ்சாவது சத்தியம் புரூஹி. இது ஒரு வேல்யூ. சத்தியம் உண்மை பேசுதல். உண்மை பேசுதலுக்கு சாஸ்திரம் என்ன டெஃபினிஷன் கொடுக்குமா? எதை நீ பார்த்தாயோ, எதை நீ கேட்டாயோ அதை வந்து அப்படியே வாயில சொல்றதுக்கு பேர் சத்தியம்னு பேர். எதை நீ பாக்குறியோ, எதை நீ கேட்கறியோ அதை வந்து அப்படியே உண்மையாக வாயில் சொல்றதுக்கு பேரு பாஷணம். சத்திய பாஷணம்னு இருக்குது. பாஷணம் சொல்லுதல். அப்படிங்கும்போது நாம கேட்டதையெல்லாம் பார்த்ததையெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்குண்டான நெசசிட்டி வரும்போது அது சொல்லி ஆக வேணுங்கிற நிலையில் உண்மையை பேசுறா போதும். நீங்க ஒரு விஷயத்த பக்கத்து வீட்டுல பாத்திருப்பீங்க, அது உண்மையா இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல அதை போய் என்ன பண்ண தேவையில்லை. நான் உண்மைதான் சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லக்கூடாது. அவசியம் ஏற்படும் போது உண்மையை பேசினா போதும். எனக்கு உண்மை பேசுறங்கிற பேர்ல நிறைய பேர் மற்றவங்களுடைய தேவையில்லாத விஷயத்தில வெளிக்கொணர்கிறார்கள். அது தவறு. அது அவங்க வீட்டுல நடந்தது, அது நீங்க பாத்திருக்கீங்க, அது உண்மைதான். அது வெளியில சொல்லணும் என்ன இருக்கு? அவசியம் இல்லை. சோ உண்மை பேசுறங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும். உண்மையை பேசு. சத்தியம், வத, தர்மம், சர, இதெல்லாம் இறைவனுடைய வாக்கு. உண்மையை பேசணும். சில சமயம் பொய் பேசுனா நம்ம தப்பிச்சுக்கலாங்கிற இடத்துல உண்மை பேசணும். எனக்கு பொய் பேசுனா எனக்கு கஷ்டம் வராது, ஆனா உண்மை பேசுனா நான் மாட்டிக்குவேன்னு ஒரு சூழ்நிலை வருது பாத்தீங்களா? அப்ப சத்தியத்தை நான் காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் உண்மை பேசணும்னு தர்மத்தை காப்பாற்றினீங்கன்னா அந்த தர்மம் உங்களை காப்பாற்றும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. எவன் அந்த தர்மத்தை காப்பாற்றானோ அவனால் காப்பாற்றப்பட்ட தர்மம் அவனை காக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. எவனால் தர்மம் காப்பாற்றப்படுகிறதா? சத்தியம்ங்கிறது என்னங்க? ஒரு தர்மம். எவனால் அந்த தர்மம் காப்பாற்றப்படுகிறதோ அந்த தர்மம் அவனை காப்பாற்றுங்கிறார் இறைவன். நானே உனக்கு தேவையில்லப்பா, நீ பண்ணி வச்சிருக்க பாருத்தா, ஃபாலோ பண்ண பாரு ஒரு தர்மம், அது உன்னை காக்கும். இந்த அறிவு இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போய் பேச கிடையாது. இவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு சுச்சு பீஸ்ல என்ன பண்ண மாட்டோம், போய் பேசிட்டு இருக்க மாட்டோம். உண்மையா ஆமா நான் தான் செஞ்சேன், நான் தான் நீ தான் உடச்சி, நான் தான் உடச்ச, கை நல்லா உழுகிருச்சு போ அப்படிங்கும் போது நமக்குள்ள ஒரு கான்பிடன்ட் வரும். அதாவது திட்டுவாங்கிறது அப்புறம், அப்ப நான் இந்த இடத்துல உண்மை பேசிட்டேங்கிறதே ஒரு தைரியத்தை, புத்தி சக்தி, அவனுக்கு மனது தைரியத்தை கொடுக்கும். பொய் பேச பேச மனம் பலகீனமாகும். உண்மை பேச பேச மனம் ஆட்டோமேட்டிக்கா பலம் பெறும். அந்த உண்மை பேசுனதே அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இதை நம்ம
கவனிக்க தவறிடும். உண்மை பேசிட்டீங்க வச்சுக்கலாம், அப்பாடா உண்மை சொல்லிட்டோங்கிறது ஒரு ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறம் ஓட்டையோ அடியோ போலீஸ் ஸ்டேஷனோ அது அடுத்த. ஆனா உண்மை பேசிட்டோங்கிறதே மன நிறைவை தரும். செஞ்சு பாருங்க, மன நிறைவை கண்டிப்பா தரும். நீ தான் உடைச்சியா? ஆமா நான் தான் உடைச்சிட்டேன், தெரியாம உடைச்சிட்டேன். எடுக்கும்போது சோப்பு கை இருந்து வழி விட்டு கீழே எதையோ உண்மை சொல்லி இப்படித்தான் உடைச்சிட்டேன். நான் என் பெயர் திட்டு விழுகு, அது விழுகட்டும். ஆனா இதையே நான் உடைக்கல அப்படின்னு சொல்லி பாருங்க. மனசுக்குள்ள ஒயின்னு அந்த என்ன சொல்ற மனசாட்சிங்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த புத்தி நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கு, நீ பொய் சொல்லிட்ட அப்படின்னு இந்த புத்தி நம்மள ஒயின்ட்டே இருக்கு. அதுதான் தூக்கம் இல்லாம நிலைக்கு. 1-2 பொய் பேசினா பரவாயில்ல, வரிசையா தினமும் பொய்யே பேசிட்டு இருந்தா எப்படி தூங்குறது? சோ சத்தியம் ரூஹி, பெரியோர்கள் உண்மையை பேசுவார்கள். அடுத்தது சாது பதவிம். சாது அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன டெபினிஷன் பாத்தீங்கன்னா, தர்மத்தின் பிரகாரம் வாழ்பவன் சாது. அது இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்றவனும் சாது. 2 இடத்துல சாதுங்கிற தமிழ சொல்ற சாதுவே தாங்க. சாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் தர்மத்தின் பிரகாரம் வாழ்பவன் சாது, இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்றவனும் சாதுன்னு சொல்லுவோம். இப்ப அவங்களுடைய காட்டிய வழியில் அனுயாகி பின்தொடர்வார். நமக்கு முன்னால் வாழ்ந்த தர்மத்தை கடைபிடித்தவர்களோ அல்லது ஆத்ம ஞானத்தை பெற்றவர்களோ எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் செல்பவன் பெரியவன். அந்த வழியில் செல்வான் பெரியவங்கிறவன். அது அவங்க இதை செஞ்சிருக்காங்க, அவங்க ஒரு சாது, அவங்க இதை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அந்த வழியை பின்பற்றுவார்கள். பெரியவன் பின்பற்றுவான். ஏன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பெரியவர் காட்டி இந்த மாதிரி தர்மம் இந்த மாதிரி போய் பேசக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, நல்ல விஷயங்கள் அவன் காதுல வந்து விழுகும். அந்த சாதுக்கள் பின்பற்றி இருக்கிற விஷயங்கள் இவன் ஃபாலோ பண்ணும் போது அவன் காப்பாற்றப்படுவான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வான். யாரோட வழியை பின்பற்றணும்? இந்த காலத்துல கேட்டா சினிமா ஸ்டார் எவனா அவன் என்ன பண்றானோ அதெல்லாம் பண்றான். அவன் பெப்சி குடிச்சா நானும் குடிக்கிறேன், அவன் சிப்ஸ் சாப்பிட்டா நானும் சாப்பிட்றேன். இதெல்லாம் வந்துங்க பகவத்கீதையில வரும். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. எப்போ ஒருத்த மற்றவங்களால் கவரப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறானோ அவன் என்ன செஞ்சாலும் மக்கள் அவனை ஃபாலோ பண்ணுவார்கள். அந்த இடத்தில் இருக்கிறவங்க அந்த சொசைட்டிக்கு ஒரு பொறுப்பேற்று அந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடாது. அது இங்க என்ன சொல்றாங்க, அவ சாது. இந்த மாதிரி சினிமா ஸ்டார் மாதிரில சாது, அவர்கள் என்ன வழியை பின்பற்றார்களோ அந்த வழியை பின்தொடர்வார்கள். அடுத்தது 7வது வித்வத்து ஜனம் சேவசிய. வித்வத்து ஞானத்தை பெற்றவர்களுக்கு அவன் சேவை செய்வார்கள். குரு சேவை சொல்றாங்க இங்க. ஞானத்தை பெற்ற ஞானி அவர்களுக்கு சேவை செய்வது எதற்காக அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பாத்தீங்கன்னா, ஞானிகளுக்கு சேவை, குரு சேவை இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஆத்ம ஞானத்தை இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுகின்ற வழியில் இருப்பவர்களுக்கு குரு சேவைங்கிறது ரொம்ப அவசியம். எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவன் மனதில் இருக்கிற அகங்காரத்திலிருந்து விடுபடுறதுங்க ரொம்ப கஷ்டம். மற்ற நற்குணங்களை எல்லாம் வாங்கிடலாம், தீய குணத்திலிருந்து விடுபட்டுறலாம். ஆனா மனதில் இருக்கிற அந்த நான்கிற அந்த அபிமானம் இருக்கு பாத்தீங்கன்னா, நான் இந்த சரீரம்ங்கிற அபிமானம், அது குரு சேவையின் மூலியமாக போகும் என்று சாஸ்திரம் இறைவன் கூறுகிறார். அதனால பெரியவன் என்ன பண்ணுவான், அந்த குரு சேவைக்கு அவர் ரெடியா இருப்பார். வித்வத் ஜனம் சேவசிய, அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலியமாக ஏன் என்ன பண்றான், அவை அந்த வித்வத்தை கற்றுக்கொள்வான். அந்த சேவையின் மூலியமாக அவன் கற்றுக்கொள்வான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 8வது மான்யான் மானைய. கௌரவிக்கத்தக்கவர்களை கௌரவம் கொடுக்கணும். யார் யாருக்கு கௌரவம் கொடுக்கணுமோ அவங்க அவங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கணும். இது பாத்தீங்கன்னா கர்மகாண்டத்துல இப்போ நீங்க ஒரு ஹோமம் செய்ய கூப்பிடுறீங்க, ஒரு 4 ஐயர் வரான்னு வச்சுக்கலேன். அதுல ஒரு ஐயர் சத்துர்வேதிம்போம், 4 வேதங்களும் கற்றுவரா இருப்பார். இன்னொருத்தர் திரிவேதின்னு சொல்லுவோம், 3 வேதங்களை கற்றிருப்பார். இன்னொருத்தர் த்விவேதி, 2 வேதத்தை கற்றிருப்பார். இன்னொருத்தர் ஏக்கவேதி, அப்பதான் வேதத்தை கற்று ஆரம்பிச்சுட்டா ஒரே வேதம் தான் அவருக்கு தெரியும். இப்ப 4 பேர் வராங்க. நீங்க அவருக்கு எவ்வளவு பணம் அப்படிங்கும் போது நீங்க ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா 4 பேர்த்துக்கும் சமமான பணத்தை கொடுக்க கூடாது. சதுர்வேதியா இருந்தவங்களுக்கு அதிக பணம் கொடுக்கணும். அதை விட கம்மியாத்தான் திரிவேதி, அதை விட கம்மியாத்தான் த்விவேதி, அதை விட கம்மியாத்தான் ஏக்கவேதி. இப்படி கர்மகாண்டத்தில் இறைவனே சொல்லியிருக்கார், இப்படித்தான் கொடுக்கணும். அது மாதிரி கௌரவிக்க வேண்டிய இடத்தை கௌரவிக்கணும். அது வயதில் மூத்தவர்களை
கண்டிப்பாக கௌரவிக்கணும். அதுல அவங்க நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் கிடையாது. வயதுக்கு மூத்திருக்காங்க அப்படின்னா ஒரு சபையில் அவர்களை கௌரவிக்கணும். அவங்க வர்றாங்க அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சுன்னா போதும், வேற ஒன்னும் நம்ம பண்ண வேண்டாம். வர்றாங்கன்ட்டு நாம இந்த திருப்பி வந்துட்டு இல்லை, வர்றாங்கன்னா எந்திரிச்சுன்னு ஒரு ஒன்னும் பேச வேண்டாம், கண்ணு ஒரு பார்வையோட அதுவோ அது கௌரவித்தல்னா அந்த அளவுக்கு தான். உடனே நம்ம அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கௌரவிக்க வேண்டியவர்களை வயதுக்கு மரியாதை கொடுக்கணும். அது என்னது, கௌரவிக்கத்தக்கவர்களை கண்டிப்பாக வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஞானத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களை கௌரவிக்கணும். அவன் ஏழையா இருக்கலாம், பிரச்சனையை நம்ம அழுத நம்ம மாட்டிக்கிறோம். அவன் ஏழையா இருக்கலாம், சைக்கிள் வரவனா இருக்கலாம், அவர்களை கௌரவிக்க நம்ம தவறி விடுகிறோம். பல இடத்துல பெரிய ஆள் வரா அப்படின்னா அவங்க காரு அதை பார்த்து மயங்கி என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. வசதி கம்மியானவர்கள் குறைவானவர்கள் வரும்போது கௌரவம் கண்டிப்பாக அவர்களுடைய வயதுக்காவது மரியாதை கொடுத்துத்தான் ஆகணும். அதுதான் சொல்ற, இது யாருடைய குணம்? நீ பெரியோன் ஆகணும்னா இந்த குணத்தை ஃபாலோ பண்ணு. பெரியோனாக இருப்பவனுக்கு இது சோபாவம். அப்படி ஒன்னொன்னே அப்படி புரிஞ்சுட்டு வரணும். ஆச்சுங்களா? மான்யான் மானைய, யார் யார் கௌரவிக்கணுமோ அவர்களை நீ கௌரவிக்க வேண்டும். அடுத்தது வித்விஷக அப்பி அனுநய, இது நம்பது. சத்ருக்களையும் நீ அனுசரித்து நடக்கணும். சத்ருனா யாரு? எனிமி. வித்விஷக அப்பி அனுநயன அனுசரிச்சு போய்க்கோ. இது இது சாணக்கியனுடைய இது பிளான். இது அதான் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு நாம யாரு சத்ரு முதல்ல பாத்தீங்கன்னா, அவங்க பிறக்கும் போதே சத்ருவாக பிறந்து இறக்குற வரைக்கும் சத்ருவால இருக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட பழக ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ரெண்டா தான் பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும்போது நம்ம என்ன ஆயிரும், நமக்கு ஒத்து வராது, நீ என்னோட எனிமின்னு நம்ம உங்களை பிராண்ட் பண்ணிடுறோம். இப்போ அன்னைக்கே இந்த கிளாஸ் இதை பத்தி நம்ம விசாரம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒருத்தரை நம்ம பிராண்ட் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அந்த மனம்ங்கிறது க்ஷணம்தோறும் மாறக்கூடியது. அவங்களுடைய சுபாவத்தை விட்டு மாறி வந்திருக்கலாம். ஆனா நாம என்ன போடுவோம், மஞ்ச கண்ணாடி போட்டுட்டு அவன் பண்ணினதெல்லாம் தப்பு அப்படி பார்ப்போம். அங்க கூட நம்ம மாட்ட மாட்டோம். நம்ம கூடவே இருப்பாங்க, நாம அவங்களை நல்லவங்கன்னு பிராண்ட் பண்ணி கூட பழகிட்டு இருப்போம். ஆனா அங்கேயும் ஒரு மஞ்ச கண்ணாடி போட்டு, என்ன மஞ்ச கண்ணாடி, இவன் நல்லவன் அப்படின்னு ஒரு மஞ்ச கண்ணாடி. சோ நம்மளுக்கு பிடிச்சவங்கிட்ட நம்ம என்ன கண்ணாடி போட்டுக்கிறோம், நம்ம நல்லவங்கிற ஒரு கண்ணாடி போட்டு பழக ஆரம்பிக்கிறோம். இதனாலதான் சத்துருகள் உருவாகிறது இப்படித்தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நல்லவன் ஒரு பிராண்ட் பண்ணிட்டு அந்த மஞ்ச கண்ணாடி வழியாக நீங்க அவங்களை பார்க்கும்போது அவன் நல்லவங்கிறது மட்டும்தான் பாப்பீங்க. அவங்க செய்யற தவறு உங்க கண்ணுக்கு தெரியாது. அது அவன் தப்பு இல்லைங்க, நம்ம தப்பு. சோ யூ ஷுட் நாட் கன்க்ளூட் எனிபடி. யாரையும் இவங்க இப்படித்தான் நல்லவங்க கெட்டவங்கன்னு பிராண்ட் பண்ணிடக்கூடாது. இப்ப பிராண்ட் பண்ணி பழகிறதுனாலதான், நல்லவன்னு நீங்க பிராண்ட் பண்ணி பழகினதுனாலதான் அவங்க ஒரு தப்பு பண்ணும் போது உங்களால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்காத போத நீங்க ஏமாறுவீங்க. ஏமாறும் போது அடுத்த கொடி என்னது, உனக்கு எனக்கு ஆகாச்சுக்கோ, சத்ரு, எனிமி. அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் நானும் காரணம். அதுதான் புரிஞ்சுக்கணும். என்னுடைய சத்ரு உருவாகுவதற்கு ஏதோ ஒரு இடத்தில் நான் காரணமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்னுடைய சத்ருவாக முடியும். தானா அதுதான் சொன்ன, அன்னைக்கு எடுத்தோன்னு ஒருத்தர் கை கொடுத்தேன், இன்னையில இருந்து நான் நீ அனிமையா இருக்கலாம், அதான் கை கொடுக்க முடியுமாங்க? யோசனை பாருங்க, என்ன நடந்திருக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் யோசனை பாருங்க. அவர்கள் என்னுடைய எதிரி ஆவதற்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். என்னங்க வாய்ப்பு? ரொம்ப நல்லவியன்னு சொல்லி அவங்கள ஒரு கண்ணாடி போட்டு அது வழியா அவங்க பண்றதெல்லாம் நல்லது நல்லது, அது சின்ன பெரு தெரியும், அதெல்லாம் அப்படியே ஒதுக்கிடுவோம், மனசே ஒதுக்கிடும், அதெல்லாம் ஒரு விஷயமா. அப்படி ஆகும்போது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ஒரு துரோகம் பண்ணும்போது, நம்மளை ஏமாத்தும் போது நம்மளுக்கு வலி தாங்க முடியாம போய் உனக்கு எனக்கு வேண்டாம் போன்னு வெட்டி விட்டுட்டு ஏன் வர்றோம், வலி, மனதினுடைய வலி. இதற்கு காரணம் அவங்க மட்டும் நாம நினைச்சிட்டு இருந்தோம். சாஸ்திரம் சொல்லுது, உன்னுடைய எதிரிகள் உருவாக்கி நீ கஷ்டப்படுறதுக்கு நீ அவங்க மட்டும் காரணம் அல்ல, நீ முதல்ல அவங்கள பிராண்ட் பண்ணி பார்த்தபாரு, ஒரு கண்ணாடி போட்டு பார்த்தபாரு. ஏங்க அப்புறம் எப்படிங்க நம்ம பழகட்டு, யாரையுமே நம்புறது, யாரையுமே நம்ப கூடாது, இது அது வேற ஒரு பயம். ஏங்க இந்த உலகத்துல யாரையுமே நம்புறது, யாரையுமே நம்ப கூடாதாரா? அப்படி இல்ல. அதாவது என்ன சொல்லும் சாஸ்திரம், எல்லாத்திலும் அன்பாக இருக்கலாம், எல்லாத்துக்கிட்டையும் அன்பா நீ பழகலாம், அதுதான் உன்னுடைய சுபாவம், அதுல இருந்து நீ மீற முடியாது, மீற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எல்லாத்தையும் அன்பா இருங்க, நம்ப கூடாது. நம்புறதுன்னு என்ன சொல்றதுன்னா, என்ன சொல்றது, கண்ணாடி போட்டு பாக்குற அவங்க நம்ம நல்லவங்க பிராண்ட் பண்ணாத. அதான் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அப்சர்வேஷன்லயே இருக்கணும்.
நம்ம சுத்தி இருக்கவங்கிட்ட எப்பவுமே பையனாக இருந்தாலும் அப்சர்வேஷன் இருந்தீங்கன்னா அவன் பண்ற தப்பு அப்படி டக்குன்னு அடுத்த நிமிஷம் தெரியும். நீங்க அவன் என் பையன் நல்ல பையன் உன் பையன்ட்டு கன்க்ளூட் பண்ணி நம்ம நல்லவன் அவனை கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அவன் பண்ற தப்பு நமக்கு கண்ணுக்கு தெரியாது. பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு யாரா இருந்தாலும் சரி, எப்பவுமே அன்பாக இருக்கணும், அப்சர்வேஷன் இருக்கணும். கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அப்சர்வேஷன் போக மாட்டீங்க. நீங்க ஒருத்தரை கன்க்ளூட் பண்ணிட்டீங்க நல்லவங்க கெட்டவங்க நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்சர்வேஷன் சக்தி குறைஞ்சு போயிரும். அப்சர்வேஷன் தெரியுதுங்களா? அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. அந்த நான் எப்படி வாட்ச் பண்ணி பாருங்க, அந்த மாதிரி அந்த அப்சர்வேஷன்லயும் இருக்கணும். அப்போ யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது, யாரும் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியாது, யாரும் நமக்கு எதிரியே ஆக முடியாது. சோ எப்படி இருக்கணும்? மற்றவங்களோட பழகும் போது, அது மகனாக இருக்கட்டும், இதுக்கு பேர் ஐயோ யாரையும் நம்பாம இப்ப எப்படிங்க வாழ்றது அப்படிங்கிற பயப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் அன்பா இருங்க. பிளஸ் அப்சர்வேஷன், டோன்ட் கன்க்ளூட். அது பையனா பொண்ணை யாரா இருந்தாலும் அப்படியே நம்பணுங்கிற யாரா சொன்னாங்களே எனக்கு அந்த பையன் சொன்னானே அப்படியே நம்பமானு சொன்னானா என்ன? நாமளே ஒரு கண்ணாடி போட்டு அவனை பாக்குறோம். அது எம்பையும் தப்பு பண்ணிடுவானா? நோ நோ நோ, இது வேற சில பேருக்கு. எம்பையும் எப்படி தப்பு பண்ணுவான்? தப்பு பண்றதுக்கு அந்த வயசுல என்னென்ன தப்புகள் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ பண்றதுக்கு வாய்ப்புகள் இந்த உலகத்துல அதிகம். அதுல இல்லாம அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வரணுமே தவிர எடுத்தோன்னே கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. அப்ப அவன் பண்ற தப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாது. சோ பி அப்சர்வ் பிளஸ் அன்பு. இதுதான் attitude towards the people, towards the family members. பீப்புளா வெளியில கொண்டுக்கலாம், ஏன்னா வெளியில போறோம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வித்தின் த ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்பவுமே அப்சர்வேஷன் பிளஸ் அன்பு. இதுதாங்க உண்மையான உறவு நீடிக்கக்கூடிய வழி. நீங்க ஒரு கன்க்ளூட் பண்ணி வீட்டுக்கு கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவங்க தப்பு பண்ணும்போது நம்மனால ஏத்துக்க முடியாது, துரத்தவும் முடியாது, வீட்டுல வச்சிருக்க முடியாதுங்கிற நிறையில போய் மாட்டேன். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்றது? வெளியே இருக்கிற ஆளா இருந்தா உனக்கு எனக்கு உறவு வேண்டாம் கான் விட்டு வந்துடலாம். வீட்டுக்குள்ள இருக்கவங்களை என்னங்க பண்றது? சோ அப்சர்வேஷன் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே கொஞ்சம் தரும்போது கண்டுபிடிச்சிருவோம். இது தவறு நடக்குதுன்னு சுட்டி காமிக்கலாம், அதுக்குண்டான நம்ம சமாளிச்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த மனதில் வழி வர அளவுக்கு நம்ம போகாது. வச்சுங்களா? அது என்ன சொல்றாரு? சத்ருக்களை, இது சாணக்கியனுடைய சொல், இது சாணக்கிய நீதியில வருகிறது. அதாவது சத்ருக்களை நீ எப்படி வச்சிருக்கணும் மனதுல அப்படிங்கறத அவர் சொல்ற. நாட்டின் ஒரு எனிமி அப்படிங்கும்போது அதை ஒரு பெரிய நீதி எழுதியிருக்காரு, அது இங்க வேண்டாம். இங்க இவர் சொல்றது அவனையா இருந்தாலும் அனுசரிச்சு போ அப்படின்னா அவனை பிராண்ட் பண்ணிடாத, கெட்டவன் பிராண்ட் பண்ணிடாத, அவனையும் அப்சர்வேஷன்லயே வச்சிரு. அவனால உனக்கு நல்லதும் வரலாம். அது உடனே அவன் தலையை கொண்டு அவன் கையில கொடுத்து நல்ல முளவர ரசா முளவன் கொடுக்குன்னு சொல்லலை சாஸ்திரம். ஒரு தடவை ஏமாந்துட்டோம்னா தள்ளி நின்னுக்கணும். ஆனா மனதுக்குள்ள அந்த டிஸ்டர்பன்ஸ் அவன் பண்ணக்கூடாது. அதுதான் நமக்கு முக்கியமான மன அமைதி அவன் இழக்க செய்வான். அவனை பற்றி என்ன வரக்கூடாதுன்னா அவனை எப்பவுமே அப்சர்வேஷன் வைங்க, அவன் நினைப்பெல்லாம் வராது. பார்க்கும்போது அவன் நினைவு வரும், என்ன பண்றான்னு பாக்குறோம், மறந்துடுவோம். இதுக்கு பேர் அப்சர்வேஷன். இந்த குழந்தைகளாம் பாருங்க இப்படிதான் இருக்கும். அப்பத்திக்கு என்ன பாக்குதோ அது உள்ள இறங்கும், அடுத்த நிமிஷம் அது அப்படியே போயிடும். அப்சர்வேஷன் ஆச்சுங்களா? அடுத்தது பிரசயம், பெரியோர்களிடம் பிரக்யாயத, பணிவுடன் நடத்தல். இது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். பெரியோர்கள்னா யாரு? தர்மத்தை ஃபாலோ பண்றவங்களிடம் பணிவு. இப்ப போனதுல ஆப்போசிட், கர்வத்துக்கு ஆப்போசிட் என்னது? இங்கதான் வருது, பணிவு. ஏன் பணிவு நல்லது? ஏன் அது ஒரு தெய்வீ சம்பத்து, அதை தவமிருந்து பெற்று பழகணும். ஏன்னா எது ஒண்ணு கத்துக்கிட்டீங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்கா கர்வம் வரும்போது அது போய் வரவேண்டிய குணம் பணிவு. ஏன்னா பணிவுடன் இருக்கும்போது எதையும் அவன் கத்துக்குவான் ஈஸியா. எல்லாத்துலயும் ஒரு பணிவு, ஒரு அன்பு, ஆட்டோமேட்டிக்கா அன்பு வெளிப்படும். பொறாமைங்கிறது யாருக்கிட்டையும் வராது. பணிவுங்கிறது ஆக்ஷன் இல்லைங்க, மனதுல பணிவு இருக்கணும். இது அவங்கள பார்த்துட்டு கீழே விழுந்து கும்பிட்டு ஏமாந்தா காலவாரி விடுறதுக்கு சான்ஸ் பார்த்துருக்கிறது பேரெல்லாம் பணிவு இல்லை. உள் மனதளவில் ஒரு பணிவு இருந்தா போதும். அது வெளியில காமிக்கிறோம், காலத்தொட்டு கும்பிடுறோம், அதெல்லாம் பணிவு, எந்திரிச்சு வந்தா எந்திரிக்கிறோம், இதெல்லாம் அவசியம். இது பிசிக்கல். இவர் சொல்ற பணிவு மனதில் ஒரு பணிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பெரியவங்க கிட்ட பணிவு, சில விஷயங்கள் நமக்குள்ள தெரிஞ்சிருக்கும் போது அதுல ஒரு பணிவு, கர்வம் வராமல் இருக்கிற பேர் பணிவு இருந்தது அப்படின்னா மனம் அமைதி பெறும். ஏன்? பொறாம வராது. மன அமைதியோட இருக்கணும்னா பணிவு ரொம்ப முக்கியம். நாம என்ன நினைச்சுக்கிறோம், பணிவோடு இருந்தா இது என்னமோ இழிச்சு வச்சுத்தனம், அவங்க அவ்வளவு செய்யறாங்க, நீ போய் பணிவோடு இருக்கிறியானா? அப்படி இல்லை. நம்ம கடமை நம்ம பணிவோடு இருப்பது. அது அவங்க எப்படியோ இருந்துட்டு போகட்டும். நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நான் பணிவுடன் இருக்க வேண்டும், அதனால பணிவுடன் இருக்கிறேன், அதோடு நின்றுக்கணும். அவங்க எப்படியோ அது அவங்க பாடாச்சு. அவங்க என்னை மதிக்கலையோ, மரியாதை கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, அது அவங்க பிரச்சனை.
ஐ வாண்ட் டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப், ஐ வாண்ட் டு ஹாவ் அ ஹாப்பி மைண்ட். அப்போ எனக்கு என்ன இருக்கணும்? பணிவுங்கிற குணத்தை நான் சம்பாரிச்சு வச்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சோ நான் பணிவுடன் அவர்களிடம் இருக்கேன். ஏன்னா பணிவு போய் நம்ம செவுத்திட்டியாக காமிக்க முடியும்? ஒரு உயிரோட ஜீவன் தான் பணிவு காமிக்க முடியும். அவங்க நமக்கு எத்தனையோ செஞ்சிருக்கலாம். பட் நான் நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா அவங்ககிட்ட பணிவா இருந்தா மட்டும்தான் எனக்கு அது நிம்மதிங்கிறதுல அந்த அறிவு இருக்கும்போது இந்த ஆட்டிடியூட் தானா நாமளை பாதுகாத்து கொள்ற நம்ம அமைதி கெடுக்காம இருக்கிற வழின்னு தெரியும் போது யாரு போய் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், ஃபாலோ பண்ணிடுவோம். சோ பணிவு, பெரியோரிடம் பெரியோர்னா சொன்னேன், சாது புருஷர்னா தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்பவர்கள், வயதில் மூத்தவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள், இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்றவர்கள் எல்லாம் என்னது? சாது. அடுத்தது கீர்த்தி பாளைய. கீர்த்தி பாளையனா புகழை காப்பாற்று அப்படின்னா, புகழ்ங்கிறது ஒரு விசாரம் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. சாஸ்திரம் என்ன சொல்லும்? மற்றவர்கள் பகவத்கீதையில சொல்லுவாரு கிருஷ்ணர், அது சத்திரியனுக்கு புகழ்ங்கிறது உயிரை விட மேலானது சத்திரியனுக்கு. அப்பதான் அதுல வெற்றி, அந்த சத்திரியன்ல அவனை ஜெயிக்க முடியும். அதாவது மற்றவர்கள் புகழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். அப்போ வாழ்ந்தாய் என்றால் புகழ்ச்சி வரும். அவர்கள் வாயில் உன்னை புகழும் போது காதுகளை கொண்டு வரக்கூடாது. இதுதாங்க புகழை பத்தி, கீர்த்தி பத்தி சாஸ்திரம் சொல்றது. மற்றவர்கள் புகழ்கின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வாழணும். நற்பண்புகளோடு, தெய்வீ சம்பத்தோடு, நற்பண்புகள் நற்குணங்களோடு, தர்மத்துக்குட்பட்டான ஒரு வாழ்க்கையோடு நீ வாழ்ந்தீனா ஆட்டோமேட்டிக் என்ன வரப்போகுது? புகழ் வரப்போகுது. இந்த காரு, பணம் அதையெல்லாம் விட்டுருங்க. இங்க அதெல்லாம் சப்ஜெக்டே கொண்டாந்துடாதீங்க. புகழ் வருங்கிற அவன் எப்படி வேணா கோடி கோடியே சம்பாதிச்சிருக்கான், அதையெல்லாம் வேண்டாம். இப்ப இங்க புகழ் வருன்னா நற்பண்புகளோடு ஒரு தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா புகழ் உங்களை நோக்கி வந்தே தீரும். புகழ் என்னங்க காத்துலயே வரும், ஜனங்க தானே வந்து பேசுறாங்க. அப்போ உங்க காதுக்கு அது வரும்போது உள்ள கொண்டு போக கூடாது. இது நான் செஞ்ச புண்ணியம், எனக்கு இறைவன் கிவன் டு மீ பை பகவான். ஃபர்ஸ்ட் அதுலதான் 50% கர்வம் உள்ள போகாம இருக்கும். அந்த புகழ்னாலதான் கர்வம் கொஞ்சம் நெஞ்சு இருக்கிறது. ஒருத்தர் புகழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம் புகழும் போது ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஏன்? அவர்கள் தன்னை அறியாமல் என்னிடம் இருக்கிற கர்வத்தை தூக்கி விடுவதற்கு வாய்ப்பளித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் நம்ம புகழ்றாங்கன்னா அவங்கள தப்பா நான் சொல்லவில்லை, அவங்க மனதில் தோன்றது அவங்க சுகழ்றப்போ. மனிதனோட சுபாவம் புகழ்தல்ங்கிறது மனிதனோட சுபாவம், புகழ்றாங்க. ஆனா நமக்கு என்ன இருக்கணும்? அவங்களுடைய புகழ்ச்சியினால் என்னுடைய கர்வம் தலை தூக்கி விடக்கூடாது. அப்போ அவங்க இறைவன் என்ன பண்றாரா, அந்த மாதிரி புகழை வச்சு உங்களுக்குள்ள இருக்கிற கர்வத்தை தொலைப்பதற்குண்டான சூழ்நிலையை இறைவன் அமைத்து கொடுக்கிறார். ஒருத்தர் வந்து புகழ்றாங்க, நீங்க தெய்வீ சம்பத்தோட இருக்கீங்க, ஒருத்தர் வந்து உங்களை புகழ்றாங்க, நீங்க நல்லவர் வல்லவர் இப்படிங்க அப்படிங்க புகழ்றாங்க அப்படின்னா இறைவன் அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையை உனக்கு அமைத்து கொடுக்கிறார். என்னென்ன இப்ப புகழ வைக்கிறேன், நீ அது உள்ள கொண்டு போகாம இருக்க ஏதோ பழகணும். இல்லையா அது பாட்டு குர்ன்னு தலைக்குல மேல ஏறுது, நீங்க ஆகா ஓகோனா காலையில கொடுத்துட்டு அது பொழுதாக வரைக்கும் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோங்களே, அதுலதானே இருக்கிறோம் தலைமப்புல. அது அந்த மாதிரி போகாம இருப்பதற்குண்டான சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி கொடுத்திருக்காரு. நான் இது வெற்றி கண்டு விட்டேன்னு நாம ட்ரை பண்றோமா? என்ன ஒரு தத்துவம் பாருங்க. புகழனும் அத புகழ்ற மாதிரி வாழ்ந்தீங்கன்னா புகழ் வரும். புகழ் வரும்போது எனக்கு இறைவன் இந்த சூழ்நிலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார், இந்த புகழ்ச்சியில் நான் கர்வம் அடையாமல் இருக்கிறேன் பாக்கணும். டெஸ்ட் வையி. அவங்க சொன்ன வார்த்தைகள் காதுக்குள்ள போகலினா, தலைகணம் வரலினா நீ வெற்றி பெற்று விட்டாய். அப்படி புகழ்ச்சியை யூஸ் பண்ணிக்கணும். புகழ்ச்சியை அப்படி யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு புகழ்ந்துட்டாங்களா, ஆஹா நான் வல்லவள் நல்லவள்னா கர்வம் என்ன ஆயிரும். சோ புகழ்ங்கிறது கத்தி மேல நடக்கிற மாதிரி. அது வேணும், அது பாருங்க வேணும், அது மாதிரி நீ வாழணும். ஆனா வரும்போது காதுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாதுன்னு என்ன? அப்ப காதை அடைச்சுக்கலாங்களா? ஐயோ என்னங்க நம்ம சொல்றேன், நீங்க காதை அடைச்சுக்கிறீங்க அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்காதீங்க. காதை அடைக்கிறதுனா அது என்னை போய் கர்வமாக மாறுவதற்கு நான் விடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? இது இறைவன் கொடுத்தது ஒரு கர்மயோக புத்தி. சாதனங்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னாவே 50% இது தப்பிச்சிருவீங்க, புகழ் இருந்து தப்பிச்சிருவோம். புகழை எதிர்பார்க்க மாட்டோம். எப்பங்க? ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் 100%. ஆனா அதுக்கு முன்னாலேயே இந்த சாதனங்களை நீங்க பயன்படுத்தவே புகழுக்கு நீங்க அடிமையாக மாட்டீர்கள், கேரண்டி. ஏன்னா இறைவன் கொடுத்ததுக்கு போது எங்க போய் நம்ம என்னதுன்னு வச்சுக்கிட்டு புகழ் அடையிறது வச்சுங்களா. அடுத்தது துக்கிதக தயாம் குரு. துக்கம் அடைந்தவர்களுக்கு எப்படி இருக்கணும்? கருணைங்கிற மனப்பான்மை சொல்ல. கருணை. கஷ்டப்படுறவங்களை பார்க்கும் போது மனம் இழக வேண்டும். வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் வள்ளலார்.
அந்த கருணைங்கிறது அந்த அளவுக்கு மற்ற ஜீவராசிகளை எக்காரணத்துக் கொண்டும் துன்புறுத்த கூடாது. ஜீவ காருண்யம் அவர் சொல்ற வார்த்தை. மற்ற ஜீவர்களும் எப்படி இருக்கணும்? கருணையோடு, துன்புறுத்த கூடாது. நான் கருணையோடு இருக்கிறேன்னு ஒரு பக்கம் கொண்டே ரோட்ல இருக்கிற நாய்க்கு போடுறேன், அதை பண்றேன், இன்னொரு பக்கம் போய் அதை இதை வெட்டினா அது என்னது கருணை? சோ எல்லா ஜீவராசியிடம் ஜீவ காருண்யம். துக்கிதக தயா, துக்க அடையவர்களுக்கு கருணை காட்டினா எல்லா ஜீவராசிகளிடம் கருணை காமிக்கணும். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கருணை காட்டி அவர்களுக்கு அந்த துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது வழி தெரிஞ்சா செய்யணும். அது உதவியா இருக்கலாம், பிசிக்கல் ஹெல்ப்பா இருக்கலாம், இல்ல பண உதவியா இருக்கலாம். ஏதோ ஒரு பணத்தை தான் கொடுக்கணுங்கிறது இல்ல, பிசிக்கல் ஒரு ஆறுதலா 4 வார்த்தை உட்கார்ந்து பேசினீங்கன்னாவே போதும், அவரு நிம்மதியா போயிடுவாங்க. அப்பாடா நிம்மதியா இருக்கும், உங்கள்கிட்ட பேசல கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும். குத்தி பேசாம நீ பண்ணுதா இப்படி, இது பண்ணுது இப்படி, அவங்க பண்ணிதான் வந்திருக்கு, அது நமக்கும் தெரியும். அதையே போய் அங்க சொல்லுவானே இல்லைங்க எல்லாம் சரியாயிடும், அது இறைவன் பாத்துக்கோ, நான் வேண்டிக்கிறேங்க, ப்ரே பண்ணிக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த மாதிரி துக்கப்படுறவங்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? நீ செஞ்ச பாவம், ஏன்னா அந்த சாஸ்திரம் படிச்சுல, ஏன் உனக்கு துக்கம் வந்துருக்குது, நீ செஞ்ச பாவம், உனக்கு துக்கம் வந்து அணுவின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஐயோ கஷ்டப்பட்டீங்களா, அவங்க தெரிஞ்சா பண்ணாங்க பாவம், போன ஜென்மத்தில் என்னவா பண்ணாங்களோ அந்த துக்கத்துல வரும், எங்க இதை கொஞ்சம் பாராயணம் பண்ணுங்க, இந்த பூஜை பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு ஏதோ நமக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க, நானும் உதவி பண்றேன். அதுதான் என்னது? துக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து என்ன பண்ணணும்? கருணை காட்டு. உனக்கு தெரிஞ்ச வேதாந்தத்தை அங்க சொல்லி கொண்டு இருக்க கூடாது. சொல்லிட்டு கடைசியில் என்ன முடிக்கிறாரு? ஏத்தத்து சதாம் சேஷ்டதாம். இதுதான் பெரியவருடைய நடத்தை. என்ன வரிசையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் துராசையை நீக்கணும், 2வது பொறுமையை காப்பாற்றணும், 3வது கர்வத்தை வெல்லணும், உள்ள இருக்கு வெல்லணும். அடுத்தது பாப்ப காரியத்துக்கு உற்சாகத்தை காட்டக்கூடாது. அடுத்தது சத்தியம் பேசணும். 6வது பெரியோர்கள் காட்டிய வழியில் நடக்கணும், சாது பீப்புள் நடத்தின வழியில் பின்தொடரணும். அடுத்தது 6வது 7வது ஞானிகளுக்கு சேவை செய்யணும். அடுத்தது அவங்க நடுவில் ஒன்று சத்தியம் வர, அது ஒன்று சத்தியத்தை பேசணும். அடுத்தது 8வது கௌரவிக்கு தகுந்தவர்களை என்ன பண்ணணும்? கௌரவிக்கணும். அடுத்தது சத்துருக்களாக இருந்தாலும் உன்னுடைய எளிமையாக இருந்தாலும் நீ அனுசரித்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது பெரியோர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது புகழை பெற்று காப்பாற்ற வாழ்க்கை வாழணும். ஆனால் உள்ள கொண்டு போய் கர்வமாக மாற்றிக்கொள்ள கூடாது. புகழை தேடி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. எனக்கு புகழ் வருங்கிறக்காக எந்த செயலையும் செய்யக்கூடாது. ஏன்னா தானா வர வேண்டியது உங்ககிட்ட இருக்கிற தெய்வீ சம்பத்தை, நற்பண்புகள் பிளஸ் தர்மத்தோடு உட்பட்டான வாழ்க்கைக்கு தானாக வர வேண்டியது. வரும்போது அதை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது துக்கம் அடைந்தவர்களிடம் கண்டிப்பாக கருணை தான் காட்டணுமே தவிர குத்தி காமிச்சு எனக்கு வேதாந்தம் தெரியும்னு சொல்லக்கூடாது. அவங்க பண்ண பாவமாக இருந்தாலும் அவர்களுக்கு கருணை காட்டி 4 வார்த்தை நல்லதா பேசினாவே போதும், பெரிய கருணை. ஹர்ட் பண்ணாம பேசிச்சுனாவே பெரிய, ஏன்னா துக்கப்படுறவங்களை பார்த்து நம்ம என்ன வாய்தவர், இவங்க இப்படி பண்ணீங்க அதனால எனக்கு இப்படி வந்திருக்கு, அந்த மாதிரி வார்த்தைகளை பேச சுட்டி காமிக்கிற மாதிரி, அவருடைய தவறுகளை சுட்டி காமிக்கிற மாதிரி வார்த்தைகளை பேச தெரிஞ்சிருந்தாலும் பேசக்கூடாது. இதுதான் யாருடைய தர்மம்? இதுவே பெரியோர்களுடைய நடத்தை. இதை தவமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்காகத்தான் பர்திருஹரி நமக்கு இதை படிக்க சொல்றாரு. இதை படிச்சு இதை மனசுக்குள்ள உள்ள ஏத்தி வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும். ஏட்டு சுரக்காயாக போய்விடக் கூடாது. பர்திருஹரி 6வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம படிக்கலை. பர்திருஹரி பத்தி எனக்கு தெரியும், நீதி சதகம் எனக்கு தெரியுங்கிறதுக்காக நான் படிக்கிறது இல்லை. இதை வாழ்க்கைக்கு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் படிப்பேன். வாழ்க்கையும் கல்வியும் ஒன்றாக வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.